ஜே ஜெயசங்கர ரவிசங்கரா வாமாச்சாரத்துல பலவிதமான நிலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுல ஒரு குறிப்பிட்ட இது மாரண பிரயோகம். இந்த மாரண பிரயோகத்தை பயன்படுத்தி எப்படி ஒருத்தரை சம்ஹாரம் பண்றாங்க, அதனால ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுறது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்ச்சி பதிவு இது. ஒரு குடும்பம், ஆஹ், சில குழந்தைகள் இருக்காங்க அந்த குடும்பத்துல. ஓகே. பையன் பொண்ணு ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொண்ணுடைய வீட்டுல நிறைய சொத்து இருக்கு. அண்ணா கஷ்டப்பட்டு சொத்து சம்பாதிக்கிறாரு. தம்பி வந்து அவ்வளவு சொத்து இல்லை. ஆனா அண்ணா சம்பாதிச்ச சொத்து மேல ஆசை கொண்டு, ஓகே, சில வேலைகளை பண்றாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது. பையன் வந்து கூட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க. கல்யாணம் ஆகுது. எல்லாம் நல்லபடியா நடக்குது. வாழ்க்கை நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஒரு இதை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போறேன். ஓகே. இல்ல டைரக்டாவே வேற ஒரு இதுக்கு வரேன். கல்யாணம் ஆகுது. குடும்பம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒரு ஆண் வாரிசு வருது. ஆனா செரிபிரல் பால்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையோட அந்த பையன் பிறக்கிறான். ஆரோக்கியமான நார்மலான டெலிவரி தான். டெலிவரியில் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. அப்படி இதுவாகுது. பையன் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வரான். நல்லா இருந்த குடும்பம், நல்ல இதுவா போயிட்டு இருந்த பையன், இது வாழ்க்கை என்ன ஆகுது, சில பழக்கத்துக்கு அடிமையாகிறான். எப்படி ஆகிறான் தெரியாது. நல்ல வேல்யூ சிஸ்டம்ஸ்ல வந்த ஒரு குடும்பம். அந்த மாதிரி வேல்யூ சிஸ்டம்ஸ்ல வர ஒரு குடும்பம், இத்தனைக்கும் வந்து கூட பிறந்த சகோதரங்களுக்கெல்லாம் வந்து பெரிய, அதாவது ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அவ்வளோ சுலபமா வந்து அட்மிஷன் கிடைக்காது. ஓகே. எம்பிஏ படிச்சு முடிக்கிறார். அங்க வந்து படிச்சாக்க கேம்பஸ்லயே வந்து குத்திட்டு போகக்கூடிய ஒரு இது, அந்த மாதிரியான ஒரு இது, நல்ல சம்பளம், எல்லாமே நல்ல அற்புதமான ஒரு இது. அது சொத்துக்காக ஆசைப்பட்டு என்ன பண்றாங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து கல்யாணம் ஆகும்போது அந்த காலத்துல பானையில தான் எல்லாம் சமைப்பாங்க. தௌபாசன பானை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல, அதாவது இது வந்து சாத்வீகமான சங்கல்பம், இது வந்து ஆபிசாரத்துக்கு இருக்கிற சங்கல்பம். இந்த மாதிரி சங்கல்பத்தை எடுத்து அதுல நிறைய காசை வச்சு ஒரு போட்டோவை கொடுக்குறாங்க. இந்த பேக்குங்களும் அந்த போட்டோவை தன்னுடைய பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணுதுங்க. ஒழுங்கா போயிட்டு இருக்கு கொஞ்ச நாள். திடீர்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. கூட பிறந்தவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுது. கூட பிறந்தவனுக்கு வர மனைவி வந்து வழி தவறி போறான். ஓகே. இந்த மாதிரி குடும்பத்துல வந்து ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்கு மேல ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை, அந்த மாதிரி மாத்தி 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 பிரச்சனைகளா வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் தவறி போயிடுறான். தெரியல இதனாலதான் தவறி போனாங்கிறது தெரியல. அவங்களும் வந்து சரி, என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யறாங்க, செஞ்சு முடிக்கிறாங்க. டாக்டர், அந்த பையனுடைய அப்பா, அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு கண்ணு போயிடுது. ஓகே. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு அவங்க வாழ்க்கை. என்னென்னவோ அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை கவனிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆஹ், கூட பிறந்த ஒரு சகோதரனுக்கு, சகோதரிக்கு வேலை சகோதரன், அவனுடைய மனைவி, ரெண்டு பேருக்கும் வேலை போயிடுது. என்ன காரணம் தெரியல. அவங்களுக்கு வந்து சுவாமி தெய்வம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ஜாஸ்தி கிடையாது. ஏன்னா ரொம்ப படிச்சிருக்காங்க.
மண்டை அதை வந்து பயன்படுத்தி இல்லை நம்ம உழைப்பில் கவனத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. எல்லாம் இதுவாகுது, ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த அவுட்கம் மட்டும் கிடைக்கல. ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்மக்கிட்ட நல்ல படிப்பு இருக்கு, நல்ல இது இருக்கு, ஆனாலும் ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இதற்கிடையில அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஆளு தொடர்பு கொண்டு, இப்படி இருக்கு, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, எங்களுக்கு நல்ல விதத்துல இது பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து நிறைய அவங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நிறைய ஜோசியக்காரங்க கிட்ட போயிருக்காங்க. எல்லாரும் பார்த்துட்டு ஏதோ எதிராளியுடைய இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க தவிர்த்து யாரும் இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஆழ் இதுவா போய் டீப்பரா போய் இதுதான் ப்ராப்ளம்ங்கிறது சொல்லலை. இதனால என்ன ஆயிடுச்சு, ரெண்டு உசுறு போச்சு. யாருக்கும் இது தெரியல. ஓகே, இப்படியாச்சு. வந்தாங்க, தொடர்பு கொண்டு இது பண்ணும்போது ஒரு நாள் வந்து கொஞ்சம் நல்லா டீப்பரா, ரொம்ப டீப்பரா சமாதி நிலையில போய் அம்பாள் கிட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா, என்ன பண்ணட்டும், என்னனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு குருநாதரையும் அம்பாளையும் கேட்க போகும்போது அந்த அவுபாசன பண கண்ணுக்கு தெரிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா இவங்களுடைய பொருளை வந்து பயன்படுத்தி அதை தவறான விதத்துல பிரயோகப்படுத்தி சாப்பாட்டுல கலந்து கொடுத்து, நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுல கலந்து கொடுத்து இவங்களும் வந்து அதை அறியாத சாப்பிட்ருக்காங்க. நல்லா பாருங்க, பிறந்த குழந்தை எப்படி இருக்குன்னு. ஆஹ், ஒரு உசுறு போயிடுச்சு, இன்னொரு இதுல வந்து ஆஹ், ரெண்டு உசுறு போயிருக்கு. ஒரு புத்தி வந்து சரியான விதத்துல மைண்ட் வேலை செய்யாம எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது என்ன ப்ராப்ளம்னு தெரியாம சுத்துன்னு சுத்தி கடைசியில இதுதான் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சு சொன்னேன். அந்த போட்டோ, ஆபாசன பானை, அதுக்குள்ள வச்சிருந்த மந்திரிச்சு வச்சிருந்த காசு. ஏன்னா ஃபைனான்சியலா அடி, கொஞ்சம் நஞ்சம் அடி இல்லை, சரியான அடி. அந்த மாதிரி அடிபட்டு அந்த மாதிரியான சில இதெல்லாம் பாதிப்புகளுக்கு ஏற்பட்டு அந்த குடும்பமே சின்ன பின்னமா போய், நல்ல படிப்பு கையில இருக்கு, சரஸ்வதி கட்டாட்சம் இருக்கு, ஆனா அவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியல. ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன், அதுல படிச்சிருக்காங்க. அங்க படிச்சு வெளியில வந்தாங்கன்னாக்கா மினிமம் சேலரி ஒரு 60ல இருந்து 1 கோடி இருக்கும். 60 லட்சத்துல இருந்து 1 கோடி, அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன். எதை சொல்ல வரங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அப்படிலாம் படிச்சு கடைசியில ஒரு நிலைச்ச இது இல்லாம போயிடுச்சு வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, ரெண்டு உசுறு போச்சு. இது இதுதான் ப்ராப்ளம்னு தெரியாம தத்தளிச்சு தவிக்கிறாங்க. எதுக்கு இதை சொல்றேன், யாருமே தவறு செய்யறவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்து பண்றது இல்ல. இதுதான் ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிக்கிறது தெய்வ சக்தினால மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சு அவங்களோட வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி உங்க குடும்பத்துல யாராவது பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்காங்களா, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. இதற்குரிய விதிமுறைகள் வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம். என்ன ப்ராப்ளம்ங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன விதமான வழிகாட்டணுமோ அந்த மாதிரி வழிகாட்டுறோம். தயவு செஞ்சு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, உங்களுக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரத்துல, சொந்தங்கள்ல, பந்தங்கள்ல தயவு செஞ்சு எங்களை தொடர்பு கொள்ள சொல்லுங்க. ஏன்னா பிறவிலேயே வந்து ஒரு மனுஷனா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அது மனித உயிர் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து விலைமதிக்கத்தக்கது. இட் இஸ் ப்ரைஸ்லெஸ், அதை தான் சொல்ல வரேன். ஓகே, ஏன்னா என்னுடைய எக்ஸாக்ட் தமிழாக்கம் சரியாக இல்லாமல் இருக்கும். ப்ரைஸ்லெஸ் ஹியூமன் லைஃப், அதை வந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பிரயோகத்தில் போய் சிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. தொடர்பு கொள்ளுங்க. இந்த பிரச்சனையிலிருந்து
எப்படி அவங்களை மீட்டெடுத்து நல்வழிப்படுத்துறதுங்கிறதுக்கு வழிகாட்ட முடியும். ஸோ உங்களுடைய நீங்கள் ஏதாவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்க எங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இருக்கு பதிவோட டிஸ்கிரிப்ஷனில். தொடர்பு கொள்ளுங்க. அதற்குரிய என்ன வழிகாட்டணுமோ அதை நாங்கள் காட்டுறோம். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லி குருநாதரி அம்பாலையும் வேண்டிக்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர ஹர ஹர சங்கர.